இவரே பலகீனமானவர், ஸ்பெஷலி ஏபிள்ட் மேன். ஒழுங்கா நடக்க முடியாது. இவருக்கு போய் 2 கால உடைச்சு, கைய உடைச்சு 19 வாட்டி அடிக்கிறது மிருகத்தனமான அடி. 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஓகே இருந்திருக்காரு இந்த பாவம் அந்த சபரிமலன். 11, 12 தான் பயங்கர அடி அடிச்சிருக்காங்க. 11 12 13 அட்மிட் பண்ணிருக்காங்க, டெட். எந்த மருத்துவர்கள் இந்த உடல் கூற்று போஸ்ட்மார்ட்டம் செய்தார்களோ சரியா பண்ணிருக்காங்க. இதுல எந்த கோல்மாலும் இல்லை. ஏனென்றால் எல்லா அடிகளும் கரெக்டா லைனா ஒரு பட்டியலா பண்ணிருக்காங்க. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். முதுகுல அடி இருக்கு, ப்ரூசஸ் இருக்கு. எல்லாம் இந்த ப்ரூசஸ்னா அடிச்சு கண்ணி போனது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆல்ரெடி ஊனமுற்றவர். சில சமயம் அந்த பல அடியினால பிபி ஃபாலோ ஆகி 9 போலீஸ்காரர்களுக்கு 9 1 2 இல்ல கம்ப்ளீட்டா அந்த ஸ்டேஷன்ல ஒரே அப்ரூவர் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களோட தவிர 9 பேருக்கு மரண தண்டனை. ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டிருக்கலாம், ஒருத்தன் வெள்ளை கோட்டு போட்டிருக்கலாம், ஸ்டெத்தோஸ்கோப் போட்டிருக்கலாம். எல்லாரும் சமம். இதுதான் உண்மையான சமூக நீதிங்கிற ஒரு கோட்பாடோடு நாம் எல்லாரும் வாழணும். ஆர்டிகல் 20, 21, 22 எல்லாரும் இது ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்குன்னு. டிஎன்எஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தற்போது பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்ன்றது பாத்தீங்கன்னா, நாகர்கோவில்ல தாவேகா அமைஞ்சில இருந்து முதன்முறையாக பாத்தீங்கன்னா சிறையில இருந்து ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்கிறது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது திமுக, அதிமுக, இப்ப தாவேகா ஆட்சியில் தொடர்ச்சியாக இது போல இந்த காவல் நிலைய மரணங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் முதல் நிகழ்வா பாத்தீங்கன்னா நாகர்கோவில் கிளைச்சிறையில இருந்து நடந்திருக்கு. குட்கா வித்ததுக்காக பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ஒரு இளைஞருக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல அவர் வந்து அடிச்சதற்கான காயங்கள் இருந்ததாக தகவல் வெளிவந்திருக்கு. மருத்துவரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த நிகழ்வை? முக்கியமான கேள்வி சரத், முக்கியமான கேள்வி. ஒரு மருத்துவர் ஸ்டெத்தோஸ்கோப்பை கையில பிடிச்சிருக்க ஒரு மருத்துவருங்கிற முறையில மனசு ரொம்ப ஒரு நோகடிக்கிற விஷயம். ஏன்? இவரே பலகீனமானவர், ஸ்பெஷலி ஏபிள்ட் மேன். ஒழுங்கா நடக்க முடியாது. இவருக்கு போய் 2 கால உடைச்சு, கைய உடைச்சு 19 வாட்டி அடிக்கிறது மிருகத்தனமான அடி. போலீஸ் பண்ணாலும் தப்பு, ரவுடி பண்ணாலும் தப்பு, வித்தியாசமே இல்லை. சரி, 3 4 பொண்ணுங்களையும் குழந்தைங்களை எடுத்து ரேப் பண்ணி கொலை பண்ணா சார், டெஃபினட்டா நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, அடிச்சாதான் சொல்லுவான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அப்படியாவது பண்ணலாம். கொலை பண்ண தேவையில்ல, அடிக்கலாம். இந்த ஆளு பண்ண பெரிய அப்படி குற்றம் என்ன? 200 கிராம் குட்கா. நேர்களே, 200 கிராம் குட்காவோட விலை, நான் இப்ப போன் பண்ணி கேட்டேன்னா, குட்கா போட்டது எனக்கு எப்பவுமே அது பழக்கம் இல்லை. போன் பண்ணி கேட்டேன், இந்த பான் எல்லாம் எவ்வளவு? 200 குட்கா போட்டா 300 இருந்து 800 ரூபாவாம் கடைகள்ல. சராசரி ஆவரேஜ் 400 ரூபாய். 400 ரூபாய். ஏதோ பஞ்சு சொல்றேன் பாருங்க, 400 ரூபாய் வச்சிட்டு இருக்கிறான். சரி, இல்லிசிட்டா விற்கிறான். அதுக்கு நீங்க ஒரு உயிர் எடுக்கிறீங்க. 40 கோடி சிபிஐ ப்ரூஃபோட இருக்கிற மினிஸ்டர்ஸ், உதாரணத்துக்கு டாக்டர் விஜயபாஸ்கர், அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு எங்க போனாலும் ஒரே பிளாஷ் பல்ப்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, கை தட்டுறீங்க, தாவேகா எடுக்கிறாங்க. இந்த தருணத்துல ஷரத், தாவேகா தலைவர், நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், பல முறை நம்ம அவருக்கு ஆதரவு அளிச்சிருக்கோம். 1 வருஷமா நான் அவருக்கு ஆதரவு அளிச்சிருக்கேன். கரூர்ல இருந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஒரு இளைஞர் மனிதன் அப்படி பண்றாங்க. ஆனால் உங்களுடைய கவர்மெண்ட் தான் இப்ப 400 ரூபாய்க்கு ஒரு குட்காக்கு ஒரு ஏழைய கொலை பண்ணியிருக்காங்க. பணக்காரன, மந்திரிய 40 கோடி பண்ணதுக்கு அதே குட்கா அவரை வரவேற்று எங்க தாவேக்கா வாங்க, உங்களை அடுத்த எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம் சொல்றீங்க. இது எப்படி இப்படி சொல்லிட்டு சோஷியல் செகுலர் ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அகைன் ஐம் சேயிங், நான் விஜயுடைய ஒரு ஆதரவாளர். அப்படி இருந்தும் தட்டி கேட்கணும். இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னனாக நம்ம விஜயை விடக்கூடாது. சோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ், அவங்களுடைய பிஹேவியர்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வித்தியாசம், வேற்றுமை இருக்கிறதுனாலதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி குதிச்சு அவர் கேட்கிறாரு, நீ என்ன பட்ட எங்களை சொன்ன. சோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட், சிபிஐ ஒரே ஒரு வருஷத்துக்கு நம்ம எல்லாம் ரீவைண்ட் பண்ணலாம். சினிமால இப்படி இப்படி வரும் பாத்தீங்களா, அது மாதிரி அஜித் குமார்
நானும் நீங்களும் சரத் இதே டிஎன் நியூஸ் 24ல அஜித் குமாரோடைய கஸ்டோடியல் டெத்தை பத்தி பேசணும், லாக்அப் டெத். அப்ப அதே நாள் அன்னைக்கு அப்ப வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு அறிவிப்பு விடுறாரு, வெளி அறிக்கை. நம்பர் 1, இதை நீங்க சிபிஐக்கு ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்க? சிபிஐ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அவங்களுடைய ஒரு 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 கைதான், நீங்க அவங்க பின்னால போய் ஒழிகிறீங்கன்னு அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து he found fault, குற்றம் கண்டுபிடிச்சார். 2வது, இது வரைக்கும் நடந்த அது 25வது லாக்அப் டெத். 24 லாக்அப் பண்ணங்கள் அதுக்கு முன்னால இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தீங்களா? ஏன் நானே இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நானும் பேசும்போது ஜெய் பீம் ஜெய் பீம்னு இந்த லாக்அப் டெத்தை பத்தி எடுத்து படத்தை எடுத்து 100 கோடி அடிச்சுட்டு போயிட்டாரு. சந்தோஷமா, நல்லா இருக்கட்டும். சூர்யா, ஏன் இந்த லாக்அப் டெத் வரும்போது அதுல வந்து ஒரு கோடி இந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்களா? பேச்சு மட்டும் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன் இந்த லாக்அப் டெத் நாகர்கோவில் இருக்க லாக்அப் டெத்ல யாராவது கொடுத்தாரா? லாக்அப் டெத் வச்சுதானே ஜேபி படத்தை எடுத்தாரு. பின்ன அப்படி ஏன் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியாது? ஹெல்ப் பண்ணணும்னு கம்பல்ஷன் இல்ல, ஆனா உங்களால மேல நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பப்ளிக்கு நீங்க வந்து பண்ணணும். இது வரைக்கும் பண்ணலன்னா கூட. எனிவே, விஜயோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். நீங்க வந்து 24 பேருக்கும் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொன்னார். நானும் மே 4th இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் ஆச்சு, இப்ப ஜூலை ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. இன்னும் அந்த 24 பேருக்கு ஒரு 10 லட்சம், 1000 கோடி 500 கோடின்னு மத்த விஷயத்துக்கெல்லாம் அறிவிப்பு பண்ற முதலமைச்சர், தயவு செய்து இந்த 24 அஜித்குமாரோட சேர்த்து 25, இப்ப இந்த சபரி வர்மாவோட சேர்ந்து 26 பேரு. ஆக்சுவலா நான் வந்து ரெக்கார்ட்ஸ் பார்த்தா, நேஷனல் கிரைம் பியூரோட ரெக்கார்ட்ஸ் நான் கூகுள் பண்ணி பார்த்தா 27 பேர் தமிழ்நாடுல இறந்து போயிருக்காங்க கடந்த 5-6 வருஷத்துல. 4, 7, 5, 7, 5 இந்த கணக்குல இறந்து போயிருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்க முடியாதா? ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும் நீங்க சொன்னீங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களே. இப்ப நீங்க வந்து முதலமைச்சரா இருக்கீங்க, நீங்க கொடுங்க. இந்த நேர்காணலோட ஒரு எண்ட் பாயிண்டாக அந்த 25 குடும்பங்கள், ஆட்களை இழந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்ட ஈடு போகட்டுமே, அவங்க கிட்ட நல்லது நடக்கட்டுமே. சோ அது வந்து என்னுடைய 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஒரு லாக்அப் யாராவது பிடிச்சாலே நமது அரசியல் சாசனம் அம்பேத்கர் ஐயா கிளியரா கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 20, 21, 22 தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. தனி மனிதனை டார்ச்சர் பண்ணா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன். சொல்லாம கூட்டிட்டு போனா வயலேஷன். 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால உங்களை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அது வயலேஷன். ஒரு லாயர் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கலன்னா நீங்க அணுக முடியணும் ஒரு லாயர். அப்படி இல்லைன்னா தப்பு. அப்கோர்ஸ் உங்க கையில ஒரு கன் வச்சுட்டு 4 பாம்பை வச்சுட்டு பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம்ல மாட்டினா அது வேற விஷயம். மத்த சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையை வந்து நம்ம காப்பாற்றணும்னு நமது அரசியல் சாசனம், அருமையான அரசியல் சாசனம், இண்டிபெண்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 2022 இருக்கு. யாருமே பயப்பட தேவையில்லை. அடுத்த பாயிண்ட், நமது போலீஸ்காரர்கள் எந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணாம, இது மாதிரி ஏழைகள் யாரும் எந்த ஆட்களை நம்ம எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு சுரட்சை கொடுக்கணுமோ, யாருக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் இறக்கப்படணுமோ அவங்கள பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு கொலை பண்றது வந்து அவங்களுடைய ஈகோ. நீ என்னடா நான் போலீஸ்காரன் தெரியுமா? தயவு செய்து மக்களுக்கும் தெரியணும், போலீஸுக்கும் தெரியணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரி, ஜட்ஜு சரி, கவர்மெண்ட் டாக்டர் சரி, கவர்மெண்ட் பிடபிள்யூ இன்ஜினியர் சரி, ஏன் எம்எல்ஏ சரி, ஏன் முதலமைச்சர் வரைக்கும் சரி, நமது சிஎம் விஜய் அவர்களே சொன்னா போல எல்லாரும் பப்ளிக் சர்வெண்ட். தனியா ஒருத்தர் இங்க உட்காந்து துபாயில போய் பிசினஸ் பண்ணிட்டு வரான், அவன் தனி. மத்தவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட். ஒவ்வொரு கான்ஸ்டபிளும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் அடிச்சு கொள்றாங்க பாருங்க. அவங்க பண்றவங்க அவங்களுக்கு வர்ற காசு வந்து பப்ளிக் கிட்ட தான் வருது. பப்ளிக்ல இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், பாதுகாப்பு இல்லாதவர்களை பாதுகாக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தயவு செய்து எல்லா கஸ்டோடியல் டெத்ஸையும் தமிழ்நாட்டில இருந்து சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. முதல் முறையாக சாத்தான்குளம் கேஸை பத்தி நான் பேச போறேன். ஏப்ரல் 6
2026 என்னை பொறுத்த வரைக்கும் ரெட் லெட்டர் டே, சிவப்பு எழுத்து நாள். ஏனென்றால் முதல் முறையாக 9 போலீஸ்காரர்களுக்கு 9 1 2 இல்ல கம்ப்ளீட்டா அந்த ஸ்டேஷன்ல ஒரே அப்ரூவர் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்கள தவிர 9 பேருக்கு மரண தண்டனை. அஃப்கோர்ஸ் அது வந்து அப்பீல் பண்ணி மரண தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ஆனா போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன வேணா பண்ணிட்டு போக முடியாது. மக்கள் முன்னால உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு எடுத்துக்காட்டாக ஐ திங்க் முருகானந்தனும் முருகசுவாமியும் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ். நமது பாரதிய நியாய சமிதால சொல்லுது, பொதுவாக மரண தண்டனை ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் இன்ஸ்டன்சஸ்ல தான் கொடுக்கணும். அந்த உதாரணம் வந்து ரெகுலரா இல்லாம ரொம்ப ஒரு அசாதாரண சூழல்ல தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட அசாதாரண சூழல் இது என்று அங்க முதல் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் முருகானந்தன் சொன்னது எதனால? ஆதாரத்தினால. அந்த ஆதாரம் எப்படி வந்துச்சு? சிசிடிவி அந்த சாத்தான்குளம் சிசிடிவி எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருந்தாங்க. போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. சிபிஐ வந்து அந்த இடி போல ஆட்கள் யூஸ் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமாக டிலீட் பண்ண அந்த சிசிடிவி எல்லாம் எடுத்தாங்க. இவங்களோட மொபைல் போன்ஸ் இருந்த அத்தனை டேட்டா தரவுகளும் எடுத்து சம்பந்தப்பட்ட 9 பேரும் அந்த 4-5 மணி நேரம், முக்கியமான 4-5 மணி நேரம் அவங்களும் அந்த இறந்த இறந்த அந்த 2 பேரு பெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ், அவங்க 2 பேரும் இருந்த அந்த 5-6 மணி நேரம் இவங்களும் 9 பேரும் அங்க இருந்திருக்காங்க என்கிற ப்ரூஃப் பண்ணது நம்ம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இல்ல, நம்ம தமிழ்நாடு போலீஸ் இல்ல, சிபிஐ போலீஸ். உடனே நீங்க எல்லாம் எங்க சங்கி டெல்லிக்கு தான் சப்போர்ட் பண்றான்னு சொல்றீங்க. அப்படி இல்ல. வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வரும்பொழுது நம்ம தாக்கம் அவங்க மேல இருக்காது. எது உண்மையோ எது சரியோ அவங்க சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்ததுனாலதான் 2000 பேஜ் ஆதாரம் கொடுத்ததை பத்தி ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது ஒரு தீர்வு அந்த மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. இந்த தீர்ப்புல அவர் சொல்லியிருக்காரு 2000 பேஜ் கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐ. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதனால இதன் அடிப்படையில இவங்க 9 பேருக்கும் இந்த ரேர் இன்ஸ்டன்ஸ்ல கொடுத்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணலாம்டா, நான் எம்எல்ஏ பையன், நான் என்ன வேணா பண்ணலாம்டா, நான் போலீஸ்காரன் என்கிற ஒரு இந்த அசால்ட் போயிட்டு எல்லா மனிதர்களும் சமம், எல்லாருக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். சரி போயோ வாயோ என்னமோ நீ கத்துற ரோட்ல, அது பரவாயில்லை. இது மாதிரி பாடிலி அடிக்கிறது கொள்றதுங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து போயிடணும். அதுக்கு வழிவகுக்கணும். 1, முதலமைச்சர் அப்ப கொடுத்த வெள்ள அறிக்கை மாதிரி இப்போ ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்கணும். 2, அந்த 27 பேருக்கு அந்த குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். 3, இது அவர் கேட்கணும். அப்பதானே அவர் பண்ணுவாரு. தயவு செய்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டு இது சம்பந்தப்பட்ட நீதித்துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சருக்கோ இது போகணும். ஏனென்றால் இதுதான் எதிர்கட்சி நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் என்றால் இப்படி சரியான ஆக்ஷன் எடுத்துட்டு மக்களுக்கும் அப்பப்ப கொஞ்சம் கோச்சிங் மாதிரி கொடுத்து, லைட் இல்லையா பைக்ல புடிச்சு உள்ள தள்ள முடியாது, அப்படி உள்ள தள்ளப்படி 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு வர முடியும், இல்ல ஹியூமன் ரைட்ஸ்க்கு நீ போக முடியும்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா, போலீஸ்காரங்க பார்த்தோம், எம்எல்ஏ பார்த்தோம், அமைச்சரை பார்த்தோம், யாரும் பயப்படக்கூடாது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிருந்தேன். நமது நீதி அமைச்சர் இருக்காருல நம்ம வெங்கட்ராமன், அவரை நான் பார்க்க போயிருந்தேன் செக்ரட்டேரியட். நான் நண்பர்கள் நல்லா இருக்கீங்களா அப்பா, நீங்க தான் பெரிய மினிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது, பெரிய மினிஸ்டர் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சமந்தான், வாங்க வாங்கன்னு சொல்லி கட்டி தழுவி என்னோட நடந்து போனாரு செக்ரட்டேரியட்ல. அதாவது நான் ஒரு பெரிய ஆளு இல்ல சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்த அமைச்சர்கள் நம்ம நாட்டுல இப்ப பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்பொழுது அமைச்சரே அப்படி சொல்லும் பொழுது ஏன் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தன்னை வந்து என்னமோ ஒரு சொர்க்கலோகத்திலிருந்து வந்து இறங்கின ஒரு தன்மையுடைய ஆள்னு யாருமே நினைக்க கூடாது. என்னுடைய நேர்காணலோட முடிவு எல்லா மக்களுக்கும் நாம் எல்லோரும் சமம். ஒருத்தன் படிச்சிருக்கலாம், ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டிருக்கலாம், ஒருத்தன் வெள்ளை கோட்டு போட்டிருக்கலாம், ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டிருக்கலாம், எல்லாரும் சமம். இதுதான் உண்மையான சமூக நீதிங்கிற ஒரு கோட்பாடோடு நாம் எல்லாரும் வாழணும். ஆர்டிகல் 20, 21, 22 எல்லாரும் இது ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்குன்னு மக்கள் தெரியணும். இப்போ அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் விவகாரமா இருக்குது, திமுக ஆட்சியில கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அஜித்குமாரோட மரணம் இருக்கு, காவல் நிலைய மரணம்.
இப்போ தாவேகா ஆட்சியில பார்த்தீங்கன்னா, சிறை கைதிகள், வார்டன்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, என்ன அவங்களுக்கான பிரச்சனை இருக்கு? எதற்காக இப்படி ஒரு 19 இடத்துல தாக்கும் அளவுக்கு என்ன அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் காவல்துறையினருக்கு? இந்த கேஸோட டீட்டெயில்ஸ பத்தி நான் வந்து முதல் ஃபோன் கால்க்கு அப்புறம் நான் வந்து 2, 3 டாப் போலீஸ் அதிகாரிகள்ட்ட பேசியிருந்தேன். அதாவது 9ஆம் தேதி, 10ஆம் தேதி ஓகேயா இருந்திருக்காரு இந்த பாவம் அந்த சபரிமலன். 11, 12 தான் பயங்கர அடி அடிச்சிருக்காங்க. 11ஓ, 12ஓ 13 அட்மிட் பண்ணியிருக்காங்க டெட். ஆனா எந்த மருத்துவர்கள் இந்த உடல் கூற்று போஸ்ட்மார்ட்டம் செய்தார்களோ சரியா பண்ணியிருக்காங்க. இதுல எந்த கோல்மாலும் இல்லை. ஏனென்றால் எல்லா அடிகளும் கரெக்ட்டா லைனா ஒரு பட்டியலா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் எங்க காரணத்தால அப்படி பண்ணாங்களோ என்னமோ அவங்க சரியா பண்ணியிருக்காங்கன்னு நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். யாரும் எந்த டாக்டரும் கோல்மால் பண்ணல. இந்த அடி பார்த்தீங்கன்னா, மண்டை அடி பிளஸ் செஸ்ட் இந்த மார்பகம் இந்த ஏரியா அடி பிளஸ் வயித்து அடி பிளஸ் கை கால். அதாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு இடமும் விட்டு வைக்கல. முதுகுல அடி இருக்கு, ப்ரூசஸ் இருக்கு. எல்லாம் இந்த ப்ரூசஸ்னா அடிச்சு கண்ணி போனது. எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆல்ரெடி ஊனமுற்றவர். சில சமயம் இந்த பல அடியினால பிபி ஃபால் ஆகி இறந்து போயிருக்கலாம். அல்லது இந்த செஸ்ட் பகுதியில ரிப் பிராக்சர் ஆகி அதனால லங்ல பங்க்சர் ஆகி இறந்து போயிருக்கலாம். அல்லது மண்டல் அடிபட்டிருக்கு அதனால உள்ள கொஞ்சம் ரத்த கட்டி ஆகி பிரெயின் பாதிக்கப்பட்டு அதனால இறந்திருக்கலாம். சோ சில சமயம் இங்க கொஞ்சம் பிளட் போகும், இங்க கொஞ்சம் பிளட் போகும், 2 பிராக்சர்ல கொஞ்சம் பிளட் போகும். இங்க ஒரு அடி அந்த எல்லாம் சேர்த்து பிளட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் போயிடும். நமக்கு இருக்கிறதே 5 லிட்டர். ஷாக்ன்னு சொல்லுவோம். ஷாக்ல போய் இறந்துருவாங்க. பிளஸ் இந்த பெயினால கூட பெயின் ஷாக் இருக்கலாம். சோ குறிப்பா ஒரு காரணத்தினால சரி ஒரு ஹார்ட்டுக்குள்ள ஒரு புல்லட் போகல, ஹார்ட்டுக்குள்ள ஒரு கத்தி போகல அப்படி இல்லைன்னா கூட இந்த எலும்பு அடி, மண்டை அடி, முதுகு அடி, கை கால் அடி பிளஸ் செஸ்ட் அடி எதையோ விட்டு வைக்கல. வயித்துல அடிச்சிருக்காங்க. அந்த இன்டர்னல் ப்ளீடிங் கொஞ்சம் ஆயிருக்கலாம். முக்காவாசி பிளட் லாஸ் அதாவது ரத்த கசிவால தான் ரத்த கசிவாலும் வலியாலவும் இவங்க இறந்து போயிருக்காங்க. எப்படி அந்த இந்த ஜெய்பீம் அந்த ரிப்போர்ட் விழுப்புரம்குள்ள அந்த இருளாஸ் எடுத்தீங்களா? அதுல வந்து இந்த மண்டையில அடிச்சு உதைச்சதுனால மண்டையில வந்து ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதே போல இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் எடுத்தீங்கன்னா மண்டையில ரத்தம் கட்டி இருந்துச்சு. சோ அது போல இங்க கூட மண்டையில ரத்தம் கட்டி இருக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காமன் காஸ் ஆஃப் டெத். அதாவது ஒரு பெரிய எலும்பு ஒரு இரும்பு ராடோட இங்க அடிச்சால் கூட மண்டை ஒரு வாட்டி அடிச்சா கூட இறந்து போயிருக்கும். இவங்க பல வாட்டி அடிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட எந்த ப்ளோ தான் ஃபேட்டல் ப்ளோன்னு சொல்லுவோம். எந்த அடியினால மரணம் நடந்துச்சுன்னு. அது இது வரைக்கும் வெளியில வரல. பட் இந்த கம்பைன்ட் எஃபோர்ட்டால தான் கம்பைன்ட் இம்பாக்ட் தாக்கத்தினால தான் இறந்திருக்காங்க. இது ரொம்ப வந்து ஒரு தேவையில்லாத தாக்கம், தேவையில்லாத வன்மம். ரூ. 400 ஞாபகம் வச்சுக்கங்க. பப்ளிக் தெரியணும். ரூ. 400 கொலை பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் உங்க பாக்கெட்ல ஒரு ரூ. 100 இருந்தா அதுக்கும் கொலை பண்ணுவாங்களா? என்று மனித உரிமை நிபுணர்கள் கேட்கும் அளவுக்கு இந்த சூழல் இருக்கு. இந்த அசம்பாவிதத்துடைய சூழல். மீண்டும் இணைந்து பேசுவோம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம்.